வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தராவீஹ் தொழுகை என்று அறிமுகமாக இருக்கக்கூடிய கியாமுல் லைல் தொழுகையின் எண்ணிக்கை தொடர்பாக லண்டனில் இடம்பெற்ற ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் கொடுத்த பதிலை ஒரு சிலர் தவறாக புரிந்திருப்பதை உணர முடிகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அது தொடர்பான ஒரு தெளிவை உங்களுக்கு வழங்கலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான இபாதத்தாக காணப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இந்த தொழுகையின் எண்ணிக்கை தொடர்பாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த உலமாக்கள் மத்தியிலே இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன. சில உலமாக்கள் இரவு தொழுகை என்பது இரண்டாக தொழப்படும் என்ற அந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது அல்ல என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த கருத்தை இமாம் இப்னு தைமியா, ஷேக் பின் பாஸ், ஷேக் உசைமின் போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய இன்னும் பல அறிஞர்கள் இரவு தொழுகையின் எண்ணிக்கை 11 தான் என்று வரையறை செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய அறிஞர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற புகாரி உட்பட பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே பதிவாகியிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் இரவு தொழுகையை 11 விட அதிகப்படுத்தவில்லை என்ற ஹதீஸை முன்வைக்கிறார்கள். இந்த இரண்டு கருத்துக்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் எண்ணிக்கை வரையறை செய்யப்படவில்லை என்று சொல்லுகிற அறிஞர்களும் 11 தொழுவதுதான் சிறந்தது என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த இரண்டாவது கருத்து 11 தான் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் முன்வைக்கின்ற இந்த கருத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையோடு ஒத்துச் செல்லக்கூடியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ரமலான் கால அல்லது ஏனைய கால இரவு தொழுகையின் அதிகூடிய எண்ணிக்கை 11 தான் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே 23 தான் என்று ஒரு சாரார் வாதிட்டுக் கொண்டு இரவு தொழுகை 23ஆக தொழுது வருவதை பார்க்கிறோம். இவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இந்த 23 என்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அதே நேரத்தில் இவர்களிடையே இருக்கிற மிக பலமான ஆதாரம் என்னவென்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மக்கள் 23 தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 23 தொழுதார்கள் என்பதுதான் இவர்களுடைய பலமான ஆதாரமாகும். ஆனால் இவர்கள் முன்வைக்கிற இந்த ஆதாரம் அறிவிப்பாளர் வரிசையின் அடிப்படையில் பலவீனமானதாகும். அதே நேரத்தில் நடைமுறை ரீதியாக பார்க்கும் போதும் முவத்தா மாலிக்கிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப், தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரண்டு பேரையும் இமாம்களாக நியமித்து 11 தொழுவிக்குமாறு ஏவி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 23 தொழுதார்கள் என்பது அறிவிப்பாளர் வரிசையின் அடிப்படையிலும் தவறானது, இந்த செய்தியை வைத்து பார்க்கும் போதும் தவறானது என்பது நமக்கு புரிகிறது. எனவே இந்த 23 தான் என்று சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் 11 தொழக்கூடியவர்களையும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பிழையான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இதற்கு சுன்னாவில் இருந்து எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 விட அதிகமாக தொழவில்லை என்ற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கூற்றுத்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 விட அதிகமாக தொழாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.